ஏலநாள் தோழி உங்களில் ஒருத்தி. வணக்கம். ஏலநாள் புத்தகத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட விதத்தில் ஜனவரி 3. என்னுடைய பொன்னான நேரத்தையும் சக்தியினையும் ஒரு குடிநோயாளி ஏன் குடிக்கிறார் என கண்டறிவதில் எதற்காக செலவிட வேண்டும் கேள்வி கேட்கிறாங்க புத்தகத்திலிருந்து. ஏலநாள் வரத்துக்கு முன்னாடி வீட்ல குடிச்சிட்டு வந்தா அவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ சண்டை வரும். ஆனா எனக்கு தெரியாது அவர் ஏன் குடிக்கிறாரு, எதற்காக குடிக்கிறாரு. அவர் குடிச்சிட்டு வந்தாவே சண்டை. கடவுள் கருணையால ஏலநாள் திட்டத்துக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு குடி ஒரு நோய். எல்லா நோயோட மூத்த நோய் குடி நோய். அந்த நோய குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரியாக்க முடியாது. ஒரு நாள் அடிப்படையில அவங்க மீட்டிங் போனா தள்ளி வைக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஏலநாள் வரத்துக்கு முன்னாடி ஏன் குடிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏலநாள் வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்ச பிறகு அவர் இயலாமையில குடிக்கிறார். அந்த புரிதல் ஏலநாள் திட்டத்துக்குள்ள வந்த உடனே எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல. வர வர வரதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு நான் ஏன் செலவிடணும்? அவர் குடிச்சிட்டு சண்டை போடுவாரு, குடிக்காம சண்டை போடுவோம். நிசத்தன உண்மை. அம்மா அவங்க தான் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்களேம்மா, நீங்க குடிக்கலையே, நீங்க ஏன் சண்டை போடுறேன்னா உணர்வு ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கும். வர காசெல்லாம் குடிச்சுக்கினே இருந்தா அப்ப வீட்டுக்கு எப்படி? குழந்தைங்க படிக்கணுமே, மளிகை சாமான் வாங்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி காலங்கள் வெறியமானதுதான் ஜாஸ்தி. அதுதான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அவங்க குடிக்கிறாங்க, அதுக்கு ஏன் நீங்க செலவிடணும், நேரத்தை செலவிடணும் கேட்கிறாங்க கேள்வி. பதில், ஏலநாள் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியல இது நோயின்ட்டு. ஏலநாள் வந்த பிறகு எனக்கு தெரியுது இது ஒரு எல்லா நோயோட மூத்த நோய். அப்ப கடவுள்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டு என் கடமையை நான் செய்யணும். இப்பத்திக்கு நேரம் செலவிடல. கஷ்டமான பயிற்சி. ஆனா இஷ்டப்பட்டு பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல அழகா வலியுறுத்துறாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் கடமைகளையும் மான அவமானங்களையும் அவர் ஏன் சிந்திப்பதில்லை என ஆராய்வதில் எதற்காக செலவிட வேண்டும்? அடுத்த கேள்வியும் வந்துடுச்சு. ஒரு வீட்டுல குடி வந்துடுச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற மன அமைதி எல்லாமே வெளியே போயிடும். மன அமைதி மட்டுமல்ல, பொண்ணு, பொருள், சுய கௌரவம், சுய மதிப்பு எல்லாமே வெளியே போகும். ஒன்ஸ் ஒரு வீட்டுல குடி உள்ள வந்துட்டா இது எல்லாமே வெளியே போயிடும். அப்போ அவங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் தெரியலன்னா அவங்களே இயலாமையில குடிக்கிறாங்க அப்படின்ட்டு பதில் இருக்கு. ஆனா அந்த பதிலை நம்மளால ஏத்துக்க முடியுமானா ஏத்துக்க முடியாது. ஏலநாள் திட்டத்துக்கு வந்த பிறகு வர வர வரதான் ஏத்துக்க முடியும். அதுவும் கடின பயிற்சி இருந்தால் ஏத்துக்கலாம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. நான் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் குடிப்பழக்கமும் குடிக்க வேண்டுமென்ற நிர்பந்தமும் ஒருவனை பீடித்துள்ள நோய் என்பது மட்டும்தான். ஏலநாள் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நோயின் தெரியாது. ஏலநாள் திட்டத்துக்குள்ள வந்த உடனே முதல் வழிமுறையில அழகா சொல்லுவாங்க, அம்மா இது ஒரு நோயுமா, நோயை பொறுத்த வரைக்கும் சக்தி இல்லை, எங்களால் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியவில்லை, அதை நீங்க படிங்க, பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க சொந்தமாக்குங்க, அப்பதான் இது நோயின் உங்க ஆழ் மனசுல போய் பதியும் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டாங்க. குடிக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தமும் ஒருவனை பீடித்துள்ள நோய் என்பது மட்டும்தான்.
இந்த மீட்டிங்குள்ள வந்தவுடனே, அலனால் திட்டத்துக்குள்ள வந்தவுடனே, எனக்கு தெரிஞ்சது குடி ஒரு நோய். குடும்ப நோய். ஏன்னா, குடி நோய் ஒருத்தர தாக்கிடுச்சுன்னா, பல பேர் அதுக்கு ஆளாவாங்க. பாதிக்கப்படுவாங்க. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. அம்மா நீங்க நோயின் அழுத்தமா உங்க மனசுல, ஆழ் மனசுல பதிய வைங்கம்மா. கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தொடர்ந்து அலனால் திட்டத்துக்குள்ள வர, வர, வர இது பழகிடும். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. மற்ற நோயாளிகளை பார்த்து அனுதாபப்படுகின்ற நான், இரக்கம் காட்டுகின்ற நான், குடிப்பழக்கம் என்கின்ற நோய்வாய்ப்பட்டவனிடமும் அது போலவே ஏன் நடந்து கொள்ளக்கூடாது கேள்வி கேட்கிறாங்கப்பா. மத்த நோயெல்லாம் வருது, ஜாஸ்தியா வருது. கேன்சர், பிபி, சுகர் இந்த மாரி நோய்கள்லாம் இருக்கு. ஆனா, அவங்க கிட்ட நம்ம இரக்கம் காட்டுறோம். இப்போ மத்த நோய்க்கிட்டலாம் இரக்கம் காட்டுறீங்களம்மா, அந்த பேஷண்ட்ட பார்க்குறீங்கல்ல, வேளை வேளைக்கு சாப்பாடு குடுக்குறீங்கல்ல, வேளை வேளைக்கு மாத்திரை குடுக்குறீங்கல்ல, கவனிச்சுக்கிறீங்கல்ல. அப்போ குடி நோய மட்டும் ஏம்மா நீங்க கவனிக்க மாட்றீங்க? அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா, மத்த நோய் வந்தா அமைதியா இருப்பாங்கப்பா. மருந்து குடுத்தாலும் பரவால்ல, சரியாகும் ஒரு நாள்ல. ஆனா, குடிநோய் அப்படி இல்லையே! அவங்க குடிச்சுட்டாவே வயலன்ஸ், அடிதடி. ஏன்னா, அவங்களுக்குள்ள போய் அந்த குடி கெமிக்கல் ரியாக்ஷன உண்டாக்கி, அவங்கள நிதானம் இல்லாம செஞ்சு, அவங்க கூட வாழுற, அவங்க சார்ந்த உறவுகளையும் நிம்மதி இல்லாம பண்ணும். அதுதான் அந்த குடிநோயோட சிம்ப்டம்ஸ். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. மற்ற நோயாளிகளை நான் குறை சொல்வதில்லையே. மத்த நோய் இருக்கிறாங்கல்ல, கேன்சர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட், அவங்களெல்லாம் நான் குறை சொல்றது இல்லையே. அவங்களுக்கு தேவையான பணிவிட நான் செய்றேனே, மருந்து மாத்திரை குடுக்குறேனே, அவங்கள பார்த்துக்கிறேனே, அந்த மாரி குடிநோயாளிய நான் ஏன் பார்த்துக்க மாட்றேன்? அழகா கேள்வி கேட்குறாங்க. ஏன் பார்த்துக்க மாட்றேன்னா, அவங்க குடிச்சிட்டு வயலன்ஸா பிஹேவ் பண்ணுவாங்க. உணர்வு ரீதியா பாதிக்க அடைய செய்வாங்க. அதனால எனக்கு கோபம் என்னால பார்த்துக்க முடியாது. அலனால் திட்டத்துக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு நோயின் அழுத்தமா தெரிய வந்த பிறகுதான் அவங்க மேல கருணையும் பரிவும் என்னால குடிநோயாளியை மட்டும் நான் ஏன் குறை சொல்ல வேண்டும்? கேள்வி கேட்கிறாங்க. ஏன் குறை சொல்றோம்னா, அவரையும் அழிச்சுக்கின்னு அவங்க சார்ந்த உறவுகளையும் உணர்வு ரீதியா பாதிக்கப்பட வைக்கிறாரு. அதனால நான் குறை சொல்றேன். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. அவன் மீது குற்றம் காண்பதன் மூலம் அவனை குணப்படுத்தி விட முடியுமா? கேள்வி கேட்கிறாங்க. அலனால் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு சண்டை போடுவாரு. நான் குடிக்காம சண்டை போடுவேன். அவரை குறை சொல்லுவேன். அப்ப என்னால அவரை சரியா பார்த்துக்க முடியல. அலனால் திட்டத்துக்கு வந்த பிறகு அவரை நோயின் முழுமையா நான் மனதார அக்செப்டன்ஸ் பண்ணி அவருக்கு பரிவும் கருணையும் காட்டும் போது என்னால விலகி இருந்து அன்பு செலுத்த முடியுது. இதுவே சிறந்த வழி அவரை குணப்படுத்த முடியறதுக்கு. அதுதான் பதிலா சொல்றாங்க. அவனுடைய இதயத்தை ஊடுருவி பார்த்து அவனுடைய மன வேதனைகளை உணர்ந்து கொள்ள முடியுமா? அலனால் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னால முடியவே முடியாது. அவரு திமிருக்கு குடிச்சுன்னு இருக்கிறாங்க, வீம்புக்கு குடிக்கிறாங்க. இந்த வாதத்தை தான் நான் அவர் மேல வச்சுன்னு இருந்தேன். ஆனா அலனால் வந்த பிறகு இல்ல, அவங்க இயலாமையில குடிக்கிறாங்க. அவங்க குடி அவங்களே கட்டுக்குள்ள வைக்க முடியாது. அதுதான் நோயாளி அழகா சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க.
எல்லாரும் தனியா தான் வந்தோம். எல்லாரும் தனியா தான் போறோம். அவங்கவங்க வாழ்க்கையே சிறப்பா வாழறதுக்கு ஆலனால் திட்டத்துல வழி இருக்கு. ஆலனால் திட்டம் அப்படி என்றால், ஆலனால் திட்டம் இருக்கு. அங்க வந்து ஆலனால் தோழிங்க ஷாரிங்க காது குடுத்து கேட்டா, என்னுடைய வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கையும் சரியா, சீரா நடத்த முடியும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்லி முடிக்கிறாங்க. நான் குடிநோயாளியின் மனைவி, கணவன், குழந்தை, பெற்றோர் அல்லது நண்பர் என்கின்ற உண்மை மட்டும் ஒரு குடிநோயாளியை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்ற உரிமையினை எனக்கு தந்து விடுவது இல்லை. உண்மைதான். ஒரு குடிநோயாளி அவர் குடிக்கிறது மனைவி சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க, அம்மா சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க, குழந்தை சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க. சரி சரின்னு தலையாட்டுவாங்களே தவிர, அந்த சாயங்காலம் வந்த உடனே அந்த குடி, அந்த அர்ஜ் அவங்கள உண்டில்லன்னு பண்ணும். அப்ப யாரு சொன்னாலும் அவங்க குடிய நிறுத்த மாட்டாங்க. கடவுள் மட்டும் அதிகாரி. அவங்கள திருத்துறதுக்கு. அவங்க கிட்ட பிரேயர் பண்ணிக்கினா கண்டிப்பா அவங்க குடிய தள்ளி வைப்பாங்க. நிசத்தன உண்மை. அவரை பொறுப்பற்று தொல்லை கொடுக்கும் குழந்தையை போல் நடத்துவதன் மூலம் அவர் நிலைமையினை இன்னும் மோசமாகத்தான் என்னால் முடியும். அதனால் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு வந்தா அவ்வளோ சண்டை, அவ்வளோ வாக்குவாதம். ஏன் குடிக்கிற? ஏன் குடிக்கிறேன்ட்டு. ஆனா அதெல்லாம் அவர் குடிய நிறுத்தத்துக்கு வழினா வழி இல்ல. ஆலனால் திட்டத்துக்கு வந்த பிறகுதான் இது நோயின்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த நோய் குணப்படுத்த ஏஏ திட்டம் ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சது. அவங்களால பாதிக்கப்பட்டு நான் குணமடைய ஆலனால் திட்டம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சது. அவங்கவங்க திட்டத்துக்கு போய் இந்த வாழ்க்கை கல்வி படிப்பை படிச்சு வாழ்க்கைய சுமூகமா நடத்த முடியும்ட்டு ஒரு வாய்ப்பும் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. குழந்தையை போல் நடத்துவதன் மூலம் அவர் நிலைமையினை இன்னும் மோசமாகத்தான் என்னால் முடியும். அவங்கள அப்படியே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கினே இருப்போம். இந்த குழந்தைங்கள எப்படி படிக்கலன்னா, படிடா படிடான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேலும் அவங்க மோசமா தான் இருப்பாங்க. குடி அப்படி தாக்கும். அப்படிப்பட்ட நோய் அந்த நோய். இன்றைக்கு நான் என்னுடைய மன அமைதியை அழிக்கின்ற பிரச்சனையை கடவுளிடம் விட்டு விடுவதாக கடவுளுக்கும் எனக்கும் வாக்குறுதி அளிக்கிறேன். அழகா சொல்றாங்க. ஆலனால் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வாக்குறுதிலாம் எனக்கு அளிக்க தெரியாது. ஏன்னா கடவுள் பகுதி நேரம் தான் நானு சாமி கும்பிட்டேன். ஆனா ஆலனால் திட்டத்துக்குள்ள வந்த பிறகு முழு நேரம் கடவுள் பாதத்திலேயே இருக்கிறேன். அவர்கிட்ட வாக்குறுதி நான் செலுத்துறேன். இன்றைக்கு நான் என்னுடைய மன அமைதியை அழிக்கின்ற பிரச்சனையை இன்னைக்கு எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதுக்கு நெருக்கடி வந்தாலும் அதுல நான் சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு கடவுள் கிட்ட என்னோட சவால்கள் எல்லாம் விட்டு விடுவதாக வாக்குறுதி அளிக்கிறேன். அழகா சொல்றாங்க. கடவுள்கிட்ட சரணாகதி பண்ணுங்கம்மா. கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைங்க. உங்க கடமையை மட்டும் செய்யுங்க. மன அமைதியை தக்க வச்சுக்கலாம். அழகா சொல்லி முடிக்கிறாங்க அந்த வரிகளை. நிலைமையிலிருந்து விலகி நிற்க பிரார்த்தனை செய்கிறேன். எந்த ஒரு சவாலும் நெருக்கடி வந்தாலும் அதுல இருந்து நான் தள்ளி நிற்க நான் கடவுள்கிட்ட பிரேயர் பண்றேன். ஏன்னா தள்ளி நிற்க முடியாதுப்பா. அதுலயே விழுந்து நிற்போம். ஆனா ஆலனால் திட்டத்துக்குள்ள வந்த பிறகுதான் நான் வேறு என் பிரச்சனை வேறு. எனக்கு பாகுபடுத்தி அறிய ஞானத்தை கொண்டு என் வாழ்க்கையை அமைதியாகவும் சீராகவும் வாழ ஆலனால் திட்டம் எனக்கு
சொல்லிக் குடுக்குது. நான் கற்றுக்கொள்கிறேன். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. வேதனைப்படும் குடிநோயாளியிடமிருந்து அல்ல. பாருங்க, அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து இல்லம்மா. அவங்கள தனியா, குடிய தனியா பிரிச்சு பாருங்க. அந்த நபரிடமிருந்து குடிய தனியா பிரிச்சு பார்த்தா, அந்த நபர் பியூர் கோல்டா இருப்பாங்க. அவர்கிட்ட அவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அத பாருங்க. அழகா சொல்றாங்கப்பா. எவ்ளோ கஷ்டமான பயிற்சி. ஆனா இஷ்டப்பட்டு பண்ணா வாழ்க்கை அமைதியா இருக்கும். என்னுடைய மனோபாவம், அன்பு, அனுதாபம் ஆகியவற்றை நான் வெளிப்படுத்தும்போது, அவர் குடியேற்ற வாழ்க்கையை அடைய உதவி தேடக்கூடும். ஏழநாள் திட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு அன்பு இருக்காது, அனுதாபம் இருக்காது. கடவுள் கருணையால ஏழநாள் திட்டம் வந்த பிறகு, எல்லா நோயோட மூத்த நோய் குடிநோய் தெரிஞ்ச பிறகு, அந்த நபர்கிட்ட எனக்கு அன்பு வருது, அனுதாபம் வருது. என்னைக்குன்னா ஒரு நாள் இவர் குடியேற்ற வாழ்க்கை வாழுவார். அந்த நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருந்ததுனால, ஆலனால் திட்டத்துக்குள்ளேயே நான் வாழும் காலம் வரைக்கும் இருந்தால், என் வாழ்க்கை சீராகவும், சரியாகவும் என்னால் வாழ முடியும். அதை நான் கடவுளிடம் உதவி கேட்க வேண்டும். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. நன்றிங்க. தேங்க் யூ. வணக்கம்.